ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீல பக்தி வினோத் டாக்கூர்க்கு சரணாகதி புத்தகத்தில் நேற்று முதலாவது கீர்த்தன், நேற்று சரணாகதி என்ன அது சொல்லிட்டு இருந்து, பணிவு சொன்னா என்ன அதுக்கு பார்த்து முதலாவது கீர்த்தன் பணிவு. भूलिया तुम्हारे संसारे आसिया पे नाना विध व्यथा, तुम्हारा चरणे आसिया चियामे बोली भी दुखे रखता. பகவான் கிட்டே எப்படி பிரார்த்தனை பண்ணுறது? பணிவா, இல்லை குரு கிட்டே, இல்லை ஒரு சுத்த பக்தன் கிட்டே. ஓ பகவான், ஓ குருவே, ஓ சுத்த பக்தனே, இங்கே பகவான் தான் முக்கியம். பட் நம்ம பாவம் பணிவு எப்படி இருக்கணும்? நம்ம பணிவு நினச்சா நம்ம ரொம்ப இதாக நிற்கிறது, பணிவாக பேசுறது உண்மைதான், அது தவறு கிடையாது. ஒரு வைஷ்ணவனுக்கு பணிவு என்ன இது காட்டிட்டு இருக்கு. ஒரு பக்தன் பகவான் கிட்டே பிரார்த்தனை பண்ணணும். ஓ பகவானே, உங்களுக்கு தாமரை பாதம் நான் மறந்தேன், அதுதான் நான் இந்த பௌத்திக உலகத்தில் வந்திருக்கேன். நம்ம பகவான், நம்ம ஒரு ஜீவன் இந்த பௌத்திக உலகம் வர காரணம் என்ன? நம்ம கிருஷ்ணருக்கு மறந்தோச்சுன்னா கிருஷ்ணர் சேவை விட்டாச்சு. ஒரு ஜீவனுக்கு அடையாளம், ஒரு ஜீவனுக்கு தர்மம், ஒரு ஜீவனுக்கு ஸ்வரூபம் கிருஷ்ணருக்கு நித்தியதாசன். தினமும் எப்போவுமே கிருஷ்ணர் சேவை பண்ணணும். நம்ம கிருஷ்ணர் சேவை விட்டால் அந்த பக்கம் பார்த்தோம், அப்படி மாயாதேவி நமக்கு இழுத்து கொண்டு போயாச்சு. இப்போ கூட ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், கிருஷ்ண சேவை நினைக்கல, கிருஷ்ண சேவை பண்ணல, திருப்பி மாயிலே தான் இருக்கோம். ஜபம் நடக்குது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. நம்ம உணர்வுலையே, மனசுலே, உடம்புலையே மாய, அது பண்ணணும் இது பண்ணணும். நான் நிறைய வரைக்கும் பார்த்துருக்கேன், அந்த பௌத்திக வேலைகளை பண்ணிட்டு இருக்கான், ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஜபத்தின் பலன் எல்லாம் இதில் தான் போகுது, இந்த உலகத்தில். அதுக்கு வேண்டி நம்ம பாவம் என்ன இருக்கணும், பணிவு என்ன? அந்த டைம் முதல் நான் எப்போ கிருஷ்ணனுக்கு மறந்தேன். நம்ம பௌத்திக துன்பங்கள் கஷ்டங்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒன்றுமே புரியணும். இங்கே எவ்வளோ சுகம் கேட்பீங்க? மகன் கல்யாணம் கேட்டிங்களா, வீடு கேட்டிங்களா, கிடைச்சதே, அதுக்கப்புறம் என்ன ஆனந்தமாக இருக்கீங்களே? இல்லை. அப்போ அந்த உண்மையை புரியணும். இங்கே என்ன கிடைச்சா கூட எதுவுமே நமக்கு உண்மையான ஆனந்தம் கொடுக்கல. அதுக்கு கூட இங்கே நமக்கு நோய் வருது, வயசாகுது, நம்ம சாவ போகிறோம். என்ன கிடைச்ச என்ன பிரயோஜனம்? பகவான்கிட்ட என்ன கேட்கணும்? எப்போவுமே நான் அவன் உலகத்தில் இருக்கணும். இனி இந்த நோய் வேண்டாம், இனி வயசாகிறது வேண்டாம், இனி எனக்கு இந்த சாவது வேண்டாம். பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? இங்கே உள்ளதே கேட்டு சத்திட்டு இருக்கோம். எனக்கு புரியுது. நான் இந்த சம்சாரத்தில் வந்த டைம் முதலே பௌத்திக கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன். பகவானே, இப்போ உன் தாமரை பாதத்தில் வந்திருக்கேன், என் கஷ்டங்களை சொன்ன வந்திருக்கேன். ஜனனி ஜட்டரே சிலாம் ஜखन விஷம பந்தன பாசே एक बार प्रभु देखा दिया मोरे वांछिले दीनदासे. ये दीनदासे. ஓ பகவானே, நான் என் அம்மா வயிற்றில், ஏன்னா கர்ப்பம் சொன்னோம், கர்ப்பத்தில் இருக்கும்போ என் கர்மங்களை வச்சு தான் அம்மா கர்ப்பத்தில் போனேன். என் கர்மங்களை வச்சு. இதுக்கு பகவான் காரணம் கிடையாது. சரியான பிரார்த்தனை இருக்கணும், சரியாக புரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன எல்லாம் கிருஷ்ணர் இஷ்டம் எதுவுமே கிடையாது. நம்ம கர்மங்களை அப்படி பண்ணால் நமக்கு அடுத்த பிறவி கிடைக்கிது. இதில் பகவான் என்ன பண்ணார்? நமக்கு எல்லா ஜீவனுக்கும் ஒரு சுவாதந்திரம் கொடுத்துருக்காரு. அந்த சுவாதந்திரம் நம்ம எப்படி உபயோகம் பண்ணிட்டு இருக்கோம், துருபயோகம் பண்ணிட்டு இருக்கோம், அது நம்ம கையில் இருக்கு. நம்ம கர்மங்கள் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த பிரிவுக்கு போயிட்டு இருக்கோம், திருப்பி அம்மா கர்ப்பத்தில் போயிட்டு இருக்கோம். நம்ம அந்த மாதிரி ஆசை வச்சிருக்கோம் இந்த உலகத்துல, என் மகன் நல்லா இருக்கணும் என்ன இது. அப்போ அந்த மகனுக்கு வேண்டி திருப்பி பிரிவு எடுத்துட்டு இருக்கோம், அவருக்கு வேண்டி, யாருக்கு வேண்டியோ நம்ம வந்துட்டு இருக்கோம் திருப்பி. பட் பகவான் பாருங்க எவ்வளோ கருணை காட்டுவார். நம்ம அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போ பகவான் எல்லா ஜீவனுக்கு தரிசனம் கொடுப்பாரு. 7-7.5 மாதம் அப்போ தான் அந்த பூஜையெல்லாம் செய்வோம் அந்த அம்மாவுக்கு. என்ன கர்ப்பத்தில் அந்த குழந்தைக்கு பகவான் தரிசனம் ஆயிருக்கு.
அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? பகவான் பார்க்கும்போது நிறைய வாட்டி ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் சொல்கிறது, அந்த குழந்தைக்கு, அந்த ஜீவனுக்கு போன 100 பிறவி தரிசனம் ஆகிடும். 100 பிறவியில் என்னென்ன, அப்போ பகவானுக்கு சொல்லுவான், ஐயோ இவ்வளோ கஷ்டம் எனக்கு. இப்போது அம்மா வயிற்றுல நான் வெளியில் வந்தா இனி இந்த பிறவியில் 24 மணி நேரம் பஜனை பண்ணுவேன், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். பிறவி எடுத்துட்டு திரும்பி மறந்துடுவா. மாயையே நம்ம தனியாக மாயில் வெளியில் வர முடியாது. அதுக்கு வேண்டிதான் எப்படி நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். இதே போல் ஆத்மீக குரு சுத்த பக்தர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். நான் இந்த சம்சாரத்தில் மாட்டிருக்கேன், என்ன கர்மங்கள் வச்சு மாட்டிருக்கேன். முதல்ல நம்ம தவறு எடுக்கிறது இல்லை. கொஞ்சம் ஜபம் பண்ண தொடங்கினேன், கிருஷ்ணர் எல்லாம் பண்ணுவார், கிருஷ்ணர் எல்லாம் பண்ணிட்டு நம்ம வேலைக்காரர் கிருஷ்ணர் நமக்கு அவரு பண்ணுறதுக்கு. நான் இன்னைக்கு கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும், நான் குரு சேவை பண்ணணும், நான் வைஷ்ணவர் சேவை பண்ணணும் தான் இந்த கர்மத்தில் வெளியிலே வந்து நான் பகவான் லோக்கத்துக்கு போவேன். கிருஷ்ணர் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? நம்ம வீட்டில் வந்து எல்லாம் அவராக பண்ணிகிட்டு இருக்காரு. நமக்கு ஆசை இருந்தது வீடு போடணும், நம்ம போய் லோன் வாங்கணும். இதில் கிருஷ்ணர் என்ன பண்ணார்? பேசும்போது கூட நம்ம பேச்சில் பணிவு இருக்கணும். என்ன கர்மங்களை பண்ணோம், என்ன அந்த டைமில் என் மண்டை அப்படி ஓடுனது மாட்டிருக்கேன். இனி எப்படியோ இந்த சம்சார சக்கரத்தில் வெளியிலே வரணும். இந்த யோசனை இல்லாமல் எல்லாம் கிருஷ்ணர் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் கிருஷ்ணர் பண்ணுவார், இந்த மாதிரி முட்டாள் போல பேசி இது பண்ணியும் கிடையாது. இது ஒரு அகங்காரம் தானே. எனக்கு வேண்டி கிருஷ்ணன் பண்ணுவான். ஒரு வேலைக்காரன், ஒரு தாசன், ஒரு தாசி இப்படி பேச மாட்டாரல்ல. நம்ம மொழி முதல்ல நல்லா இருக்கணும். பணிவு சொன்னா. ஒரு வாட்டி ஒரு இடத்துல போயிருக்கு, பிரசாதம் நல்லா இருக்கு. அப்போ ஒரு பக்தர் சொல்லிட்டு இருக்காரு, ராதே வந்து சமையல் பண்ணா சொல்லி. நான் பார்த்தேன், என்னடா நம்ம வீட்டில் ப்ரோக்ராமுக்கு ராதையா வந்து சமையல் பண்ணுவா. கொஞ்சம் ராதே கருணே, கிருஷ்ணர் கருணே இன்னைக்கு நல்லா இருக்கு, ராதே வந்து சமையல் பண்ண எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பேசும்போது எவ்வளோ அபராதம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் சொல்லிட்டு இருக்கேன், பணிவுச்சுன்னா பேசுறது முதல்ல கவனமாக இருக்கணும். நிறைய பேர் வருவான். ஒரு உதாரணம், ஒரு வாட்டி ஒரு 8-9 ஆண்டு முன்னாடி அஸ்ஸாமில் நகாவ் சொல்லி ஒரு ஊர், அங்கே சைத்தன்ய பாகவத சப்தாக 7 நாளில் சைத்தன்ய பாகவதம். காலமே 8 to 12, சாயங்காலம் 4 to 7. மக்களை சொன்னால் என்ன வருது, 1500-2000 மக்கள் வருவான். கூட்டமாக இருக்கும் நல்லா. அங்கே எல்லா மக்கள் அது ஒரு இது போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் இறங்கி சாயங்காலம் நான் எனக்கு ஆப்போசிட்டாக ஒரு வீடு கொடுத்துருந்தேன். அது போகிறதுக்கு 15-20 நிமிடம் ஆகும். அவ்வளோ மக்கள் வந்து காலில் விழுந்துட்டு இருப்பான், ஏதாவது இது பண்ணிட்டு இருப்பான். 3ஆவது நாள் ஸ்டேஜ் இறங்கிட்டு இருக்கேன், ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்கான். சில பேர் அந்த படிக்கிட்டே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் சொன்னார் இன்னொருத்தருக்கு அறிமுகம் பண்ணி, இவர் வந்து அத்வைதாச்சாரிய ஃபேமிலி சொல்லி. இப்போ நானே அவருக்கு தண்டோத் போட்டேன். ஐயோ, அத்வைதாச்சாரிய குடும்பத்தில் உள்ளவங்கள அப்படி சொல்லி. அப்படி என் கூட அவர் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு சொன்னேன், இப்போ நமக்கு என்ன, நம்ம பிருந்தாவனத்தில் இருக்கோம், பிருந்தாவன் வந்திருக்கீங்களா சொல்லி கேட்டேன். ராதாராணி கூப்பிடலா சொன்னார். எனக்கு இந்த மாதிரி பேச்சு பிடிக்காது. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ராதாராணியா நமக்கு கூப்பிடணும், நான் பிருந்தாவன் போகணும், நான் முயற்சி பண்ணணும். ராதாராணி கருணை எனக்கு கிடைக்கல, அது சொல்கிறது எனக்கு பிடிக்காது. முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், வாழ்க்கை குடும்பம் இது பேசுகிறது பெஸ்ட்டு. ராதகை இதில் கொண்டு வருது. சரி, அவர் சொன்னார், எனக்கு பிடிக்கல, விட்டேன். இப்போ அடுத்த நாள் படி இறங்கிட்டு இருக்கேன், இவர் இருக்கார். சரி வாங்க பிருந்தாவனம் சொன்னேன். ராதை கூப்பிட்டுட்டே சொன்னார், ராதை இவனுக்கு கூப்பிடணுமா? பாருங்க நம்ம மொழி எப்படி இருக்கு பேசுறது. 3ஆவது நாள் இறங்கிட்டு இருக்கேன், திருப்பி எதை கருணை காட்டுங்க சொன்னார். பிருந்தாவனம் வாங்க சொன்னேன். உங்கள் கருணை கிடைச்சா வருவேன் சொன்னார். உங்கள் தான் பிருந்தாவனத்தில் இருக்கீங்க, உங்கள் பிரஜவாசி கருணை காட்டுங்க சொன்னார். அப்படி அவர் கைப்பிடிச்சு விட்டு, என் கருணை என்ன சார், வாங்க, நான் 3 நாள் விட்டு பிருந்தாவனம் போயிட்டுருக்கேன்,
ஒரு தத்கால் டிக்கெட் பண்ணிடல, வாங்க ஒரு வாட்டி பிருந்தாவன தரிசனம் பண்ணுங்க சொன்னேன். ஐயோ மகனுக்கு எக்ஸாம் இருக்குது, இது ஏதோ குடும்ப பிரச்சனை சொன்னார். பிரபு ஒன்றும் தவறு நினைக்காதுங்க. 2 நாள் சொன்னீங்க ராதே கூப்பிடணும், ராதே கருணை. இன்றைக்கி ஏன்னு பார்த்து சொன்னீங்க உங்களுக்கே குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, அது சொல்லுங்க. அப்போது அந்த குருவோ அந்த ராதையோ வைஷ்ணவனை கருணை காட்டுவார், உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும், உங்களுக்கு பிருந்தாவனம் போக முடியும். ராதே இன்னைக்கு கூப்பிடணும், இந்த மாதிரி பேச்சு இது ஒரு அபராதம் சொன்னேன். ராதையா நமக்கு கூப்பிடணும், யாரு ராதே? இந்த மாதிரி நிறையாட்டி நம்ம பேசும்போது தெரிஞ்சு தெரியாமல் அபராதம் பண்ணிட்டு இருக்கோம். நான் இது படிச்சுட்டே போகல, அப்படியே டக்கா சொல்லி வாழ்க்கையில் உள்ள அனுபவங்கள் எங்கேயும் நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கோம். சின்ன சின்ன தவறுகள் நம்ம வேறவங்களை எப்படி பேசிட்டு இருக்கான் அது நமக்கு வேண்டாம். நான் என்னைக்கு நோக்கம், நான் கோலோகத்தில் ராதா கிருஷ்ணருக்கு தாசிಗೆ தாசனுக்கு தாசன் இப்படி டைலாக் அடிப்போம். பேசும்போது என்ன சொல்லுவோம், நான் கிருஷ்ணருக்கு ராதைக்கு தாசனுக்கு 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 தாசன். அப்போ தாசனுக்கு பேச்சு எப்படி இருக்கணும்? கிருஷ்ணன் எனக்கு கூப்பிட்டா நான் பிருந்தாவனம் போவேன். நான் வாழ்க்கையில் பண்ண தவறு கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் நடக்குது, இப்படி பேசக்கூடாது. என் முன் ஜென்ம கர்மங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் திருப்பி தவறு நடக்குது, இப்படி மாட்டிருக்கேன் குடும்ப வாழ்க்கையில், இந்த வாட்டி மாயாப்பூர் போக முடியல, இப்படி பேசுகிறோம். நமக்கு இனி கருணை வேணும், சாது வைஷ்ணவர் கருணை வேணும் பிருந்தாவனம் போகிறதுக்கு. எங்கேயோ மாட்டிடுவோம், கர்மங்கள் அப்படி இருக்குது, இங்கே இன்னும் சிக்கலில் இருக்கோம். அந்த உண்மை பேசணும். கிருஷ்ணர் கருணை கிடைக்கல, கிருஷ்ணர் கருணை சூரியன் போல இருக்குது. சூரியன் வெளிச்சம் வரலா சொல்லி யாருமே சொன்னா இல்லை, சூரியன் எங்கே இருக்கா சொல்லி கேட்ட முட்டாள்தனம். பகலில் போய் கதவு திறந்து வெளியில் போங்க, சூரியன் பார்க்க முடியும். கதவு மூடி ஜன்னல் மூடி உள்ளே உட்காந்து சூரியன் எங்கே இருக்கான் தெரியாது, சூரியன் வந்தால் தான் எனக்கு நான் இது பண்ண, அப்படி இல்லை. சூரியன் பார்க்கணும், நான் உண்மையாக சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். பகலில் தினமும் காலமே வந்துட்டு இருக்கேன் 6-7 மணிக்கு, நான் வெளியில் போய் சூரியன் பார்த்தா முடிஞ்சாச்சு பிரச்சனை. பட் சூரியன் எங்கே இருக்கானா பார்க்கல. இந்த மாதிரி வீணாக பேசுறது வேண்டாம். ஒரு பக்தர் பேசுறது நல்லா, அதில் ஒரு இது இருக்கணும், உண்மையாக பணிவு இருக்கணும். பணிவு இதுதான். நமக்கு நம்ம பகவான் தரிசனம் பண்ணோம், அம்மா வயிற்றுல வெளியில் வந்த உடனே மாயை பிடிச்சாச்சு. மாயைக்கு அந்த மோகத்தில் விழுந்து நம்ம தான் பகவானுக்கு பஜனை பண்ணாமல் இருக்கோம், பகவானுக்கு நாமம் எடுக்காமல் இருக்கோம். இப்படி நம்ம மாற்றிருந்தோம். இதுதான் உண்மை. தொடக்கம் சொல்லிட்டு இருக்கே பனியோகி. ತಖನ ಭಾವಿನು ಜನ್ಮ ಪಾಯ್ಯ ಕರಿಬ ಭಜನ ತವ ஜன்ம ஹைலா படி மாயா ஜாலே நான் ஹைலா ஞான லவா. இதே பேசிட்டு இருந்து கீழே அதே இருந்தது, நான் பார்க்கல ஆக்சுவலி. அப்போ என்ன நினச்சேன், அம்மா வயிற்றுல இருக்கும்போ நான் இனி உங்கள் பஜனை தான் பண்ணுவேன். பட் எப்போ அந்த அம்மாவுக்கு கர்ப்பத்தில் வெளியில் வந்தேனோ, பெருவி எடுத்த அப்புறம் நான் பகவானே உனக்கு மருந்தாச்சு, நான் இந்த மாயையில் மாட்டையாச்சு. எனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லாத போல ஆச்சு. இங்கே மாயையில் மாட்டுதுச்சுன்னா என்ன? இந்த குடும்பம் ஃபஸ்ட்டு, இந்த உடம்பு நான் நினைக்கிறது மாயை தானே. நான் ஆண் பெண்ணு அது இது, எனக்கு பாவம் என்ன இருக்கணும். அப்போ என்ன, நான் ஆத்மா அப்படியல்ல. இந்த உடம்பு வச்சு நான் பகவானுக்கு சேவை பண்ணா நான் திரும்பி பகவான் கிட்ட போக முடியும். இப்போ நான் பகவான் சேவை பண்ணாமல் இருக்கேன், இதுதான் மாயை. சரி, இன்னொரு மாயக உதாரணம் ஒரு நம்ம பேச்சுக்க சொல்லிகிட்ருக்கு. எனக்கு உள்ளது என்ன நினச்சிருக்கேன், அது என் குடும்பம் இருக்கலாம், என் நண்பர் சொல்லி இந்த உலகத்தில் யார் இருக்கார், இல்லை என் சொத்து என்ன இருக்குது, இதெல்லாம் எனக்கு உள்ளது நினச்சிருக்கேன். இந்த நாடு, நான் தமிழ்காரன்னா, இந்த பாரதம் இந்தியா. பட் சரியாக யோசனை பண்ணி பார்த்தா எல்லாமே பாருங்கள், அதில் ஒருத்தர் இறந்துட்டு இருக்காரு, ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்காரு, ஒருத்தர் உதவி செய்துட்டு இருக்காரு. எல்லா ஒரு கர்மங்களும் கூடி போகுது. நம்ம எவ்வளோ இந்த உலகத்தில் வாழ்விட்டு இருக்கோம், அவ்வளோ நல்ல கர்மங்கள் இருந்தால் சொர்க்கத்தில் கொண்டு போகும், கெட்ட கர்மம் பண்ணால் நரக்கத்தில் கொண்டு போகும்.
இதுக்கு முடிவே இல்லையே. ஒரு கர்மம் இன்னொரு கர்மத்துக்கே நமக்கு கொண்டு போகுது. இப்போ ಸಂಸಾரம் சொன்னால் ಇದು ನಮಗೆ ಭಗವಾನ್ಗೆ மருந்தாச்சு, இங்கே உள்ள விவகாரம் கூடியாச்சு. கல்யாணம் வீடு போகணும், இறந்து போன வீடு போகணும், இது பண்ணணும் அது பண்ணணும். நம்ம இங்கேயே ஒரு மாதிரி சக்கரத்தில் போட்டிகிட்டு இருக்கு நமக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் விட்டு ஓடி போயிடு. அப்படியெல்லாம் இனி இதுக்கு எப்படி மாற்றுறது? பகவான் பக்கம் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், அவருக்கு ஏதோ கிஃப்ட்டு பகவத்கீதை கொடுத்தாச்சு, ஒரு பகவான் படம் கொடுத்தாச்சு, அவங்களுக்கு கூட ஏதோ பகவான் பற்றி ஒரு வார்த்தை சொல்லியாச்சு. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? எல்லாத்துலேயும் கிருஷ்ணருக்கு அட்டாச் பண்ணிட்டு போனோம். பண்ணி வச்சோன்னா அப்படி ஓடி போகிறதல்ல. ஓடி போனாலும் பக்தன் கிடையாது. எங்கே இருக்கோம் அங்கே இனி நம்ம வாழ்க்கையில் கிருஷ்ணன் எப்படி கொண்டு வருது, நம்ம பஜனை எப்படி கூட்டுறது, நம்ம எல்லா பகவான் கூட கனெக்ஷன் பண்ணுறது. ஓடுறது இந்த இது சம்சாரமே மோசமானது இல்லை 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 இல்லை. நான் பகவானுக்கு மறந்திருக்கேன். இந்த சம்சாரம் போட்டது அந்த பகவான் தான். இப்போ எப்படி பகவான் கூட கனெக்ஷன் பண்ணணும்? அந்த அறிவு இல்லாத போல ஆயிருக்கு. அந்த அறிவு கொண்டு வருது. இந்த சம்சாரம் பகவான் போட்டிருக்காரு, நான் இந்த சம்சாரத்தில் நீ பகவானுக்கு கனெக்ஷன் பண்ணி எப்படி வாழ்வது? அதுதான் பணிவு. ஏன்னா நீ வீடு விட்டு பிருந்தாவனம் போயிடுவேன், அங்கே எங்கே இருக்கோம் அங்கே முதல்ல தொடக்கம் இது இருக்கணும். பகவான் கூட கனெக்ஷன் பண்ணுறது. பகவான் கனெக்ஷன் போயிருக்கு. ஒரு வீடு போட்டோம், நல்ல லைட்டுகளும் போட்டிருக்கோம், ஃபேனு, ஏசி, ஃப்ரிட்ஜு. அந்த கனெக்ஷன் இல்லை, கரண்ட் கனெக்ஷன் வெளியில் இதுக்கு நம்ம வயரிங். இப்போ இதெல்லாம் வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி நமக்கு எல்லாம் இப்போ இருக்குது. இது பகவான் கூட குரு மூலமாக வைஷ்ணவர் மூலமாக கனெக்ஷன் பண்ணும்போது நமக்கு மெல்ல மெல்லமாக அந்த பணிவு அந்த விஷயங்கள் படி ஃபஸ்ட்டு படி இதுதான். நம்ம பணிவு சொன்னால் நம்ம பஜனை எப்படி இருக்குது அதை யோசனை பண்ணுறது, எப்படி இது கூட்டுறது அதுக்கு பார்த்து யோசனை பண்ணுறது. இன்னும் விஷயம் இருக்குது. நான் நாளை திருப்பி இது கூடுதல் அடுத்த கொண்டு போய் ஹரி போல் தண்டவத் பண்ணான்.